அன்பார்ந்த மை வி3 குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, கடந்த ஜூலை 1ஆம் தேதி நம்ம கம்பெனியுடைய 4ஆம் ஆண்டு துவக்க விழா எவ்வளவு பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய அந்த நாளை ஒன்றுமே சொல்லாமல் கடந்து போயிட்டேன். ஏன் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது. எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும்போது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்ப்பரேட் சதியினாலையும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலையும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என்ன தப்புன்னு நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா? மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னத்தினாலே தர அளவுக்கு சூழலை உருவாக்கி நான் ஸ்டாப் பண்ணிட்டு வந்தோம். அதை படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறகை ஒன்றொன்னா எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி இன்றைக்கி பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளோ சதி. இதில் என்னென்னா, பிஸ்னஸுக்காக நான் 2 முறை கேஸ் வாங்கியிருக்கேன், எஃப்ஐஆர். அதாவது ஒன்று என்னென்னா, நம்ம கம்பெனிக்கு எதிராக புறப்பட்ட வழக்கை எதிர்த்து அந்த வழக்கு சார்ந்த ஒரு நபருக்கு எதிராக ஒரு மனு கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்தை ஒரு பெரிய லெவலில் மக்கள் ஆர்கனைஸ் பண்ணி நீலம்பூரில் கூட்டிட்டாங்க. அந்த கூட்டத்தில் மக்களாக நானுமே கலந்துக்கிட்டேன். அதில் ஒரு வழக்கு என் மேலே பதிவாச்சு, ஒரு எஃப்ஐஆர். அந்த வழக்கு கூட ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டம் போட்டால் கண்டிப்பாக அரசாங்க வழக்கு போடும். அந்த வழக்கில் நியாயம் இருக்குது. நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தற்காக அங்கே மக்கள் வந்திருந்தாங்க. அதனுடைய ஒரு வழக்கை நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம நிறுவனத்துக்கு எதிராக தப்பாக 17,000 கோடி 20,000 கோடி சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அவதூறு பரப்பின யூடியூபர்ஸுக்கு எதிராக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நம்முடைய கோயம்புத்தூர் கமிஷனர் அவர்கிட்ட போய் நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம். அந்த சமயத்தில் நம்ம அனுமதி இல்லாமல் அந்த இடத்துல கூடினதுக்காக ஒரு வழக்கு நம்ம மேலே பதிவு பண்ணாங்க. அந்த வழக்கையும் நேரடியாக சந்திச்சேன் நான். ஸோ 2 வழக்குலையுமே நான் நேராக இருந்திருக்கேன். 2 வழக்கும் என் மேலே பதியப்பட்டுச்சு. ஒரு வழக்கில் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கே போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் பெயிலில் சைன் பண்ணேன். இன்னொரு வழக்குக்கு ஏபி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 வழக்கில் நான் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணி வேணும்னே வம்புக்கு இழுத்து அதில் ஒரு ஆடியோ ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி போட்டு அந்த ஆடியோ வச்சு என் மேலே ஒரு கொலை மிரட்டல் வழக்கு பதிவு பண்ணி அந்த வழக்கில் A1 என்னை சேர்த்து வச்சு அதுக்கு ஏபி எடுக்கிறதுக்கு 2 வாரம் அலைய விட்டு இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டது எதனால்? இதில் அந்த கொலை மிரட்டலுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? அடுத்ததாக ஒன் பை ஒன்னா இது மாதிரி எதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லையோ அதெல்லாம் உள்ளே இழுத்து வச்சு என் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டே இருந்தால் நான் என்ன தான் பண்ணுவேன்? எப்படி தான் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணுவேன்? இதில் இப்போ நேற்றுக்கு ஒரு வழக்கு பதிவாக இருக்குது குன்னி குன்னிமுத்தூர் ஸ்டேஷனில். அதாவது என்னென்னா, நான் போலியாக டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதா. என்னோடய கேள்வி என்னென்னா, நான் எம்பிபிஎஸ் டாக்டரோ இல்லை பிஏஎம்எஸ்ஸோ பிஹெச்எம்எஸ் டாக்டரோலாம் வாங்கலை. அதாவது பிஸ்னஸில் டாக்டரேட் ஒரு சிறப்பாக பிஸ்னஸ் செஞ்சதுக்காக கடந்த 28 ஆண்டுகளாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் ஒரு மாபெரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட பல்வேறு சாதனைகளை செஞ்சதுக்காக ஒரு அமைப்பு எனக்கு ஒரு டாக்டர் பட்டம் வழங்குறாங்க. அதை நான் வாங்கிக்கிறேன். இதில் நான் டாக்டர் பட்டம் வாங்கி பிஸ்னஸ் பண்ணல. பிஸ்னஸ் பண்ணதுக்காக தான் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் அது போலின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி நான் என்ன சொல்கிறேன், அது போலியா இல்லையான்னு சொல்லி கொடுத்த அமைப்பை கேட்கணும். வாங்குறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லையா? இத்தனை லட்சம் பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்து இத்தனாயிரம் பேர்த்து பல்லாயிரக்கணக்கில் சம்பாதிக்க வச்சு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய தொழில் திட்டத்தினுடைய முன்னோடியாக இருந்து செயல்பட்டுக்கிறோம்னு சொன்னால் மற்றவங்கெல்லாம் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சு கொண்டு வரோம்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் ஆஃப் டாக்டர் வாங்குறதுக்கான தகுதி இல்லையா? அதுக்கு ஒரு வழக்கு பதிவு பண்ணி என்னை திரும்ப ஓட விடுவாங்களா ஏபி எடுக்கிறதுக்கு? இதை தாண்டி என்னென்னா, யூடியூப்பில் இன்றைக்கி லட்சம் பேர் லட்சம் விஷயங்களை பேசுகிறான். அதில் யாரோ ஒருத்தருக்கு எதிராக தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணாங்க. அப்போ சரி தப்புங்கிறதெல்லாம் அப்புறம் அது அவங்க பிரச்சனை, எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அது என்னவாக இருந்தாலும் எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? அதில் என்னை கோர்த்து விட்டு திரும்ப அதில் நான் தான் கொலை மிரட்டல் சொல்லிட்டு மீண்டும் ஒரு வழக்கம் பதிவு பண்ணிட்டே இருந்தால் நான் எத்தனை ஏபி எடுக்கிறது, எவ்வளோ நாள் தலைமறைவாகிறது, எவ்வளோ பிஸ்னஸை விட்டு போட்டு மற்ற வேலையை பார்த்துக்கிறது? என்னாலே முடியல. ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு தாங்கிறதுக்கு அளவு இருக்குது. கடந்த ஒரு வருஷமாக இந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கிட்டு
நான் வந்து ஒரு பிஸ்னஸை காப்பாற்றணும் ஒரே காரணத்துக்காக அத்தனை சிரமங்களையும் வந்து தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் அதை வந்து தாண்டி பிஸ்னஸை கொண்டு போயிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எலெக்ஷனெல்லாம் வந்து தாண்டி உள்ள பிஸ்னஸை நார்மல் பண்ணி எல்லாமே செட்டில் பண்ணி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணலான்னு யோசிக்கும்போது என்னை யோசிக்க கூட விடாமல், என்னை செயல்பட கூட விடாமல் மாற்றி வழக்கு மேல் வழக்கு போட்டு எல்லா விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தால் இதற்கு என்ன தான் தீர்வு? எனக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய லெவலில் மன உளைச்சல் இருக்கேன். இன்றைக்கி என்னென்னா மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்கங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியாத ஒழிய, மற்றபடி இன்றைக்கி செயல்பட ஒரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு சமயத்தையும் தடையை ஏற்படுத்தி அதை டிஸ்டர்பன்ஸாகவே மாற்றிக்கிட்டு இருந்தால் இதுக்கு ஒரு தீர்வு எடுக்கணுங்கிறதான் இப்போ ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பல விதமாக நான் யோசிச்சுருக்கிறேன். ஏன்னா வழக்கு மேல் வழக்கு போட்டு ஒரு ஏபி வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் இன்னைக்கு கேன்சல் ஆகிப்போச்சு. ஸோ என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து நான் செய்கிறது, எப்படி செய்கிறது, எந்த இடத்துல வந்து நான் சுயமாக யோசிக்கிறது, எந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக யோசிக்கிறது, எப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் நார்மலாக யோசிக்கிறதுன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துட்டு ஓடும் பொழுது காலில் வந்து இரும்பு குண்டை ஒன்று கட்டி விட்டால் எப்படி இழுத்துட்டு ஓடுறது? ஸோ இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய தேவை எனக்கு வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ இது வரைக்கும் வந்து 1 by 1 சொன்ன மாதிரி OM, BM, சில்வர், கோல்டுக்கெல்லாம் பேமெண்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா மூமெண்ட்டையும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாத்துக்கும் தடை ஏற்படுத்துகிற மாதிரி மீண்டும் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தால் நானும் மனுஷன் தானே, எனக்கு ஒரு ப்ரெஷர், எனக்கு ஒரு லிமிட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த லிமிட்டை தாண்டி எனக்கு இன்றைக்கி பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறது ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்கேன் நான். ஸோ ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவேன் நான். இந்த விஷயத்தை இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் சரியாக வராது. ஸோ ஒரு முழுமையான தெளிவோட ஒரு பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். இன்றைக்கி அரசாங்கம் நம்முடைய பிஸ்னஸை கரெக்டாக தான் நம்ம செஞ்சுருக்கோங்கிறத பல முறை வந்து நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அது அவங்களும் பார்த்துருக்காங்க. இதில் என்னென்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய எந்த கைட்லைன்ஸும் இல்லாமல் நமக்கு எது சரின்னு தோணுச்சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்னபடி செஞ்சு காமிச்சு இருந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து அது சரியில்லை, இது சரியில்லை சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போது ஒரு லெவலுக்கு மேலே எது சரியோ அதை ஒரு முடிவெடுத்து அதற்கு பின்னால் அதை மட்டுமே ப்ராப்பராக செஞ்சு டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யலான்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி இத்தனை ப்ராடக்ட் லான்ச் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் ஹேர் டே எல்லாம் லான்ச்சிங்க்கு ரெடியாக எப்போவோ இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் எதையும் லான்ச் பண்ண முடியாமல் பல்வேறு தடைகளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ஒரு அடி எடுத்து வைக்க முடியாமல் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிளாகி நிற்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக மக்களோட ஒத்துழைப்போட மீண்டு வந்து எல்லா பிரச்சனையும் சரி செஞ்சு மிகச்சிறந்த முறையில் எதை நோக்கி நிறுவனத்தில் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறனோ அதை நோக்கி செஞ்சு ஆகணுங்கிற ஒரு செயல் தொடர்தோடு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த களத்தை வந்து உருவாக்குறதுக்கு போராடிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இந்த நெருக்கடியான நிலைமையில் கூட கம்பெனி நம்பி நிற்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய நன்றி. ஆனால் இந்த பிரச்சனையிலேருந்து நான் மீண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்து மிகச்சிறந்த முறையில் நிறுவனத்தை நடத்தணும் அப்படிங்கிறத என்னோடய திட்டமாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணால் இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியும், இதுக்கான சரியான முடிவு என்ன, இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து மக்களை பார்க்கவே முடியல, தொடர்ந்து வந்து தலைமுறை வர வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா ஏபி எடுக்காத போது ஏதோ அரசுக்கு போயிட்டால் தேவையெல்லாம் பிரச்சனை ஆகுமேன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. ஸோ இப்படி எல்லாம் மன அழுத்தத்தோடையே ஓடிட்டு வேண்டியிருக்குது. ஸோ இந்த விஷயத்திலிருந்து விடுபடுறதுக்காகவும் இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு எடுக்கிறதுக்காகவும் ஒரு சரியான பாதையில் நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக சில விஷயங்களை செஞ்சு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணலாங்கிறதுக்காகவும் சில விஷயங்களை நான் யோசிச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலாங்கிறத இன்றைக்கி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணுவேன். மற்றபடி ஒரு முடிவை நோக்கி நான் நகர்ந்துட்டுருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் மக்கள் நலன் சார்ந்தாக இருக்கும். ஏன்னா இது ஓடி போகிற கம்பெனியில் நானும் ஓடி போகிற ஆள் கிடையாது. எதாக இருந்தாலும் நின்று ஃபேஸ் பண்ண நினைக்கிற ஒரு நிறுவனம், நின்று ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு நபராக உங்கள் முன்னால் இது வரைக்கும் நின்றுருக்கேன். இனிமேலும் அப்படி தான் நிற்பேனே ஒழிய எந்த ஒரு சூழ்நிலையுமே நான் ஓடி போகிறது கிடையாது. அதுக்கு வந்து ஆன ஆள் நான் கிடையாது. ஸோ நிச்சயமாக ஒரு சரியான முடிவெடுத்து இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வந்து மீண்டும் நம் நிறுவனத்தை எந்த லெவலில் கொண்டு போகணுமோ அந்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டுருக்கேன். நிச்சயமாக மக்கள் சக்தியின் துணை கொண்டு இந்த இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிற மக்களுடைய ஆதரவு கொண்டு நிச்சயமாக நான் நினச்சதை நான் செஞ்சு முடிப்பேன். உங்களோட ஒத்துழைப்பு இது வரைக்கும் எவ்வளோ இருந்ததோ அதை விட கூடுதல் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்படுற காலகட்டம் இது. ஸோ என்னோடய சூழலை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நிச்சயமாக நிறுவனத்தினுடைய அனைத்து தடைகளையும் உடச்சிட்டு வரக்கு தான் சில முடிவுகள் எடுக்க போகிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த முடிவுகளை சரியாக நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு நியாயம் என்றால் உங்கள் ஆதரவை தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அது என்னங்கிறத இன்றைக்கி ஈவினிங்குள்ள அப்டேட் பண்ணுறேங்க சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.